இப்போ தொடர்ந்து ஒரு 3 வருஷம் நெருங்கி 3 வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். 3 வருஷம் வந்து ஐயாட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து ஃபுல் பயிற்சி தான் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கடுத்து அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பயிற்சி வித் வந்து பௌர்ணமி, அமாவாசை பூஜையிலையும் ஓங்காரத்துலேருந்து எல்லாமே அந்த 2 மனம் சார்ந்தும் உடல் சார்ந்த நிலையை ஒரே நேர்கோட்டில் ஐயா கொண்டு போயிட்டுருக்காரு இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷமாக. அப்போ அதில் வந்து பயிற்சி பண்ணுறப்ப எப்படி இருந்தது, அந்த உடல் சார்ந்து நிறையா கவனம் இருந்தது. இப்போ 2ம் சேர்ந்து வரப்போ 2ம் வந்து ஒரு நேர்கோட்டில் போகிற ஃபீல் இருக்குயா. இப்போ இந்த 3 வருஷம் கிட்டத்தட்ட கடக்கிறோம். இப்போ ரீசெண்ட் டைமாக எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. அதை ஓரளவு நம்ம சமாளித்து வந்தாச்சு. அது ஐயாவோட ஆசையினாலையும் குலதெய்வங்கள் முன்னோர்கள் ஆசையினால் அது நம்மளால் ஈஸியாக கடந்து வந்தாச்சு. அதுக்கு அவங்க துணை புரிஞ்சு கூடவே நின்னாங்க விஷயங்களுக்கு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கே போனாலும் அந்த புருவ மத்தி கவனம் இருக்குது. இப்போ நான் சென்னைக்கு இப்போ அடிக்கடி வேலை நிமித்தமாக போயிட்டு வரோம். அங்கே வந்து நம்ம ட்ரெயினில் வந்து 7 மணி நேரம் வைகையில் உட்காந்துட்டு தான் வரோம். உட்காந்துட்டு வந்தால் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி உட்காரோமோ அந்த புருவ மத்தி கவனத்தில் அந்த கவனம் வர்றப்போ வந்து 2 நாசி ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து புருவ மத்தி கவனம் வர்றப்போ 2 நாசி ஓப்பன் ஆகுது. இல்லை அப்படின்னா சில டைம் நமக்காக தோணி 2 நாசி ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த புருவ மத்தி கவனம் போகும். ஒவ்வொரு விஷயம் பார்க்குற விஷயத்துக்கும் அந்த புருவ மத்தியிலேருந்து கவனம் எடுக்கிறப்ப அந்த நாசி ஓப்பன் ஆகி அதோட இதே வந்து அதோட சுவாசம், அதோட ஃபீலு, அது எல்லாமே வந்து அப்படியே தனித்துவமாக இருக்குங்க. அது அப்படியே அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் போலே இருக்கும். நம்ம என்ன வேலை இருந்தாலும் கவனிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கும். இது மெயினாக ட்ராவலில் வந்து நடக்கிற விஷயம். இப்போ வந்து நாங்கள் ஏறுறோம், அது அந்த கவனத்தில் இருக்கிறோம். சரி, இடையில ஏதாவது பாட்டு கேட்குறோம், அந்த மாதிரி இருந்தாலும் அது ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் கவனிக்க தோணுது, நம்ம கவனிக்கிறோம், அப்படியே போயிட்டுருக்கியா. ஆனால் இறங்குறப்ப வந்து ஃபுல் பவர், அந்த ஏறுறப்ப இருந்த எனர்ஜியை விட இன்னும் அதிகப்படியான எனர்ஜியாக இருக்குது. அந்த ஒரு அவ்வளோ நேரம் 7 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தால் அந்த டயர்ட்னஸ்ஸு சுத்தமாக இல்லையா, அது உடம்புல வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அதேமாதிரி அங்கேயும் போகிற இடத்துலையும் கொஞ்சம் பயிற்சிகள் பண்ண முடியாத நிலை இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் மாறி அதுக்கேற்றாப்புல சூழ்நிலை. இந்த ஒரு 3 வருஷத்தில் வந்து நம்மளால் அந்த ஃபுல் கவனமும் இருக்கிறது தெரியுது. நம்மளுக்குள்ளேயே இருக்கிறது, நமக்குள்ளேயே பயணிக்கிறோம் அப்படின்றது நல்லா தெரியுது. சுற்றி யார் இருந்தாலும் அவங்களோட கவனங்கள் வந்து நம்மளை நோக்கி வர்றதில்ல. வந்தாலும் நம்மளால் அதை கண்டுக்கிற முடியல. இந்த உள்ள ஓடுறது இது நல்ல ஒரு ஃபீல்.